இப்போ நம்ம செய்ய போகிறது சுரக்காய் காரக்குழம்பு. எப்படி செய்யலாம்னா, ஃபஸ்ட்டு சுரக்காவை க்ளீன் பண்ணி தோல் சீவிட்டு சீவலில் வச்சு கேரட் சீவுறதில் வச்சு சீவி எடுத்து மஞ்சத்தூள் போட்டு தனியாக வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இதை வச்சு தனியாக வச்சுக்கலாம். அப்புறமேல்ட்டு அதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும். தேங்காய், அதிலே கொஞ்சமாக மிளகு, ஒரு வெங்காயம், கொஞ்சமாக சோம்பு வாசனை, இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கணும். கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு கோல்டன் ப்ரௌனாக மாறினோன்னு வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கணுன்னு தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இப்போது வேக வச்ச சுரக்காயை தண்ணி இருத்து போட்டுக்கலாம். நல்லா வதங்கினதும் கொஞ்சம் லைட்டாக தான் வேக வச்சுருக்கேன், ரொம்ப பொழுதுலான்னு வேக வைக்கல. அதனால் கொஞ்சம் வதக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கேன் வெங்காயம், மிளகு, தேங்காய் அந்த கிரேவியை ஊற்றலாம். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் போட்டு உப்பு போட்டு கொதிக்க வேண்டியது. மிளகு காரம் பார்த்துக்கின்னு அதுக்கப்புறம் மிளகாத்தூள், ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். மூடி போட்டு நல்லா கொதிக்க விடலாம். கொதிச்சதுக்கப்புறம் உப்பு காரம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு
அவ்வளோதான், சாப்பிட வேண்டியது தான். நல்லா கொதிச்சிச்சு. உப்பு காரம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துடலாம். உப்பு மட்டும் கம்மியாக இருக்குது. சுரைக்காய் மிளகு காரக்குழம்பு. இதை நீங்கள் சப்பாத்தி கூட சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம். நாங்கள் சாப்பாட்டுக்கு சாப்பிட்றோம். சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.